அதாவது டெய்லி எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வைக்க போகிற இடம். டெய்லி தெரியல, என்னன்னு தெரியல, அந்த அந்த நாய் வந்து அன்னைக்கு என்ன அக்ரெசிவாக தெரியல, ஏறி அப்படியே இங்கே கடிச்சது. இது வந்து நாய் கடி ஆக்சுவலி. என்னுடைய 12 வயசு 10 வயசு 12 வயசில் கடிச்சது. இருக்கா தெரியுது? இங்கே கருப்பாக இருக்கும் பாருங்க. இல்லையா? இந்த பக்கம் தெரியலையே, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன் இருக்கும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, அப்போல்லாம் வந்து 16 ஊசி 18 ஊசி போடணும். தொப்புளை சுற்றி ஊசி போடுவாங்க, பெரிய ஊசி. எங்கள் அம்மா வந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் காலையில் இட்டுன்னு போவாங்க, பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. போய் ஊசி போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஊசி உப்பும். வெளியில் வந்து 4 நாளுக்கு வந்து ஒரு ஐஸு விற்கும், இந்த ஐஸு சேமியா ஐஸு. அந்த சேமியா ஐஸை ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாயெல்லாம் போய் சேமியாலாம் போனதுக்கப்புறம் ஒரு ஐஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அந்த வீங்கின தொப்புளுக்கு பக்கத்தில் வீங்கி இருக்கிற இடத்துல வைப்பேன். இந்த மாதிரி 16 ஊசி நான் போட்டிருக்கேன். இதனால் இந்த நாய் பிராண்டிடுச்சா இல்லை வந்து அது வந்து கடிச்சுதா போயிடுச்சா அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு வந்து அது பைட்டு, அது வந்து சந்தேகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் போய் ஒரு ஊசி போட்டுடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஜீவகாரண்யன்ட்டு வெளியில் வந்து சோறு வைக்கிறவங்க செருப்பு கட்டி அடிங்க, ஏரியாவில் வர விடாதீங்க. அவன் வீட்டில் வச்சுக்கிட்டோம், இன்னொருத்தவங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட் வாசலில் போய் வச்சுட்டு போவான். இதே மாதிரி நான் வந்து போட் கிளப்பில் வாக்கிங் போகும்போது அங்கேயும் ஒரு சனி இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு எடுத்து வந்து போடும். உனக்கு ஜீவகாரண்யம், உனக்கு வளர்க்க துப்பு இருந்தால் உன் வீட்டில் வச்சு வள, அதுக்கு ஆயல்லி போடு. இங்கெல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து நாயை வந்து கையோடு கூட்டு போவாங்க. ஆயல்றதுக்கு வந்து கையில் ஒரு கிடிக்கு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாயோடைய ஆய் போடுறதுக்குன்னே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. அது இல்லைன்னா சிசிடிவியில் பார்த்தான்னா ஃபைனு. எல்லாருமே நாய் மேய்ச்சிக்கிட்டே கையில் பீ ஆள்றதுக்குன்னே ஒரு நாய் பீ ஆள்றதுக்குன்னே கையில் ஒரு க்ளவுஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி செய். உன் மயிரை நீ வந்து அவ்வளோ ஜீவகாரண்யம் மயிர் பேசுகிற, நீ அந்த வேலையை செய். ஊராமுட்டு வாசல் எட்டு வந்து சொத்தை வைக்கிறது, ஊராமுட்டு ஏரியாவில் எட்டு வந்து சாப்பாடு வைக்கிறது. நீங்கள் வந்து ஒரு தேவதை மாதிரியும் உங்கள்கிட்ட வந்து நாய்கள்லாம் ஓடியாந்து நிற்கும்போது நீங்கள் வந்து சொத்தை உங்களுடைய மிச்ச மீதியெல்லாம் போட்டு உங்களுடைய அந்த பவரை உங்களுடைய ஹீரோ வர்ஷிப்பை வந்து அதிகப்படுத்துறீங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செய்யாதீங்க. அப்படி செய்கிற நாய்ங்க எதாக இருந்தாலும் செருப்பு கட்டிடுங்க. எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த நாய்ங்களால தான் நாய்ங்க வந்து பல்கி பெருகுது. அது எங்கேயாவது அது ஏரியா விட்டு ஏரியாவது சோறு தேடுறதுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இவனுக்கு வீட்டு வாசல்லே சொத்தை எடுத்து வந்து கொட்டுறதுனால என்ன ஆகும், அந்த ஏரியாவிலே சுற்றி அங்கேயே மேட்ரு பண்ணி அங்கேயே புள்ளையை பெற்று அங்கேயே போட்டு வசன்னு வச்சுட்டு இருக்கோம்.